Discover your destiny, written in the stars. Mantra Astro. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். மந்த்ரா ஆஸ்ட்ரோ டிவி வழங்கும் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமயபுர மாரியம்மன் கோவில். சமயபுர மாரியம்மன் அப்படின்றது நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் இருந்தது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுர மாரியம்மன் தான். இப்போ உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட போயும் தீர்க்கவே முடியாத வியாதி, அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இதுக்கு நோய்க்கும் இதான் பரிகாரம், அதே மாதிரி பிரச்சனைக்கும் இதுதான் பரிகாரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே இதில் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தீராத பிரச்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத ஒரு A4 ஷீட்டில் முதல்ல எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு நேராக சமயபுரமன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழம், அதை ஒரு 108 எலுமிச்சம்பழம் நீங்களே வாங்கி நீங்களே உங்கள் கையால் அதில் கோத்துருங்க. கோத்துட்ட பிறகு அந்த கோர்க்கும் போதே 1 by 1 அதில் வேப்பலையை வச்சு தான் நீங்கள் பூ போல கட்டி கோக்கணும். இதை மறந்துடக்கூடாது. இதை அம்பாள்கிட்ட நீங்கள் போட்டுட்டு அந்த அம்மனுக்கு, சமயபுரம் மாரியம்மனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 கிலோ மாவு, அரிசி மாவு வாங்கிடுங்க. அந்த 1 கிலோ அரிசி மாவு வாங்கி வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த வேப்பலையை அதில் இவ்வளோ அளவுக்கு இருக்கிற மாதிரி வேப்பலை, அந்த வேப்பலையை அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா அரைச்சிடணும். அது இங்கேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை அங்கே போய் அரைச்சாலும் சரி, வேப்பிலையை இவ்வளோ கோலம் இருக்கிற மாதிரி போட்டு அந்த அரிசி மாவில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த 1 கிலோ அரிசி மாவு எத்தனை விளக்கு வருதோ அத்தனை விளக்கு, அது நீங்கள் பெருசாக இந்த அளவுக்கு விளக்கு பண்ணாலும் சரி, இல்லை சின்னதாக அகல் சட்டி மாதிரி பண்ணாலும் சரி, ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இது பரிகாரம். இது அப்போ பெரிய அகல் மாதிரி 1 கிலோவுக்கு எவ்வளோ வருமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு மாதிரி செஞ்சிடணும். விளக்கு மாதிரி செஞ்சுட்டு அதில் திரியை போட்டு இந்த வேப்பெண்ணெய் இருக்கும், அந்த வேப்ப எண்ணெயிலேயே விளக்கேற்றணும். இது 3 நாள் அங்கே நீங்கள் இதை செஞ்சுட்டு 3ஆவது நாள் அந்த இப்போ 3 நாள் அப்படின்னு பார்க்கும்போது 3 நாளுமே அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். அதே மாதிரி 3 நாளும் 108 எலுமிச்சம்பழம் போடணும். 3 நாளுமே அவளுக்கு அர்ச்சனை பண்ணணும். இது 3 நாள் அங்கே நீங்கள் தங்கி உங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு அந்த அம்மாட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான சீட்டையும் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எண்ணி 11 நாளில் அது தீர்வு காணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எங்கே போனாலும் நோய் தீரலை, அப்படி எந்த டாக்டராக இருந்தாலும் உங்களுக்கு நோயே தீராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நேராக உங்களுக்கு ஒரு புற்றுநோயாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான நோயாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. நேராக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருங்க. போகும்போது இப்போ நான் சொன்ன பரிகாரம், 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கங்க. அதில் வேப்பலையை போட்டு நிறைய வேப்பலை போடுங்க. போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு முதல்ல விளக்கு அங்கே 1 கிலோ அரிசி மாவையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி மாவில் விளக்கு போடணும். அதே மாதிரி அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் ஒரு 11 நாள், ஏன்னா உங்களுக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 11 நாள் இருந்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. 11 நாளும் 11 கிலோ அரிசி மாவில் அங்கே பெரிய விளக்காய், இவ்வளோ பெரிய விளக்காய் போடுங்க. எத்தனை விளக்கு வருதோ ஒரு நாளில் போட்டுடணும். 1 கிலோ அரிசியில் அதை போட்டுடுங்க. போட்டுட்டு 108 எலுமிச்சம்பழம், அதுலேயே வேப்பலையும் பூவாக தொடுத்து
அதில் வந்து அம்பாளுக்கு போட்டுருங்க. உங்களுடைய பேரில் வேற யார் பேருமே சேர்க்கக்கூடாது. உங்களுடைய பேரில் மட்டுமே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாள்கிட்ட இவ்வளோ வேப்பலை அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அம்பாளுக்கிட்டே வந்துட்டு நகை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வேப்பலையை நீங்கள் எங்கள் ரூமில் தங்கியிருக்கீங்களோ, ஏன்னா 11 நாள் அங்கே இருக்கணும். நீங்கள் அங்கே 11 நாள் இருந்து அந்த வேப்பலையை வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வேப்பலையை வந்து அங்கே வச்சு எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா அரைச்சிருங்க. தண்ணி போட்டு அரைச்சிட்டு அதை உங்களுடைய உடம்புல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை நல்லா வந்து தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு சமயபுர ஆத்தா, எனக்கு வந்து எந்த விதமான நோயாக இருந்தாலும் எனக்கு தீர்த்துரு. நான் உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் வர விடாம நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரலையும் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour யாருங்க நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருங்க. 1/2 hour அரை மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் போட்டு அது குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரப்பு போட்டோ இல்லைன்னா சீக்காப்பொடி அப்படின்னா ஷாம்பு எதுவானாலும் சரி அதை போட்டு நீங்கள் வந்து குளிச்சிடணும். இதே மாதிரி 11 நாள் அங்கேயே இருந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணி 21 நாள் அப்படி இல்லைன்னா 41 நாள் அதுக்குள்ள உங்களுக்கு சரியான டாக்டர் அமைஞ்சு சரியான மருந்து அமைஞ்சு உங்களுடைய வியாதிகள் அப்படின்றது அவளே தீர்த்து வச்சாலும் வச்சிருவா. அப்படி இல்லைன்னா நல்ல மருத்துவரை அவங்களுக்கு கொடுத்து நல்ல மருந்தும் உங்களுக்கு கொடுத்து அந்த வியாதியே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு கேளுங்க. இப்போ 11 நாளும் அப்படின்னு பார்க்கும்போது 11 கிலோ அரிசி மாவு தனித்தனியாக வந்துட்டுனாக்கா வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா 1 கிலோன்றது கண்டிப்பாக கணக்கு வேணும். அந்த 1 கிலோவை பாலித்தீன் பேப்பரில் கட்டி அதை எடுத்துகிட்டு போயிருங்க. அதேமாதிரி 11 கிலோ அரிசி மாவு 11 கிலோக்குமே வந்துட்டு இவ்வளோ இந்த ஒரு கிலோக்கும் இவ்வளோ ஒரு வேப்பலை வந்து அரைக்கணும். அதில் மறந்துடக்கூடாது. அதில் தான் விளக்கு போடணும். அதே மாதிரி டெய்லி 108 எலுமிச்சம்பழம் கம்பல்சரி போட்டாகணும். அதுலேயே வந்து பூவை கட்டி ஆகணும். டெய்லி அர்ச்சனை பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து டெய்லி வேப்பலை வச்சு குளிச்சாகணும். அம்பாள்கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வேப்பலையை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடணும். இதுதான் முறை. முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் போயிடக்கூடாது. முதல்ல போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அவகிட்டேருந்து வேப்பலையை வாங்கிட்டு வந்து நம்மளோட உடம்புல தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் நிறைய எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ கூட வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ வேப்பலை இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நீங்கள் மாட்டு ரூமில் வந்துட்டு இருந்துட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் அதை குளிச்சிடலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வியாதி காலம் இருந்தாலும் அந்த வியாதி அப்படின்றது உங்களை விட்டு போயிடும். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.